லக்கியம்பட்டியில 3 காலேஜ் பொண்ணுங்களை பஸ்ஸுக்குள்ளே வச்சு தீ வச்சு எரிச்சு கொலை பண்ணிருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னா 2000 காலகட்டத்தில் கோயம்புத்தூர்ல இருக்கிற வேளாண் பல்கலைக்கழகத்தில இருந்து ஆண்களுக்கு தனியா ஒரு பஸ், பெண்களுக்கு தனியா ஒரு பஸ்ன்னு சொல்லி 2 பஸ்ல காவேரிப்பட்டினம் பக்கத்துல இருக்கிற பையூர்ல இருக்கிற வேளாண் ஆராய்ச்சி நிலையத்துக்கு வராங்க. அப்படி வந்தவங்க அங்க வேளாண் சம்பந்தமான ஆராய்ச்சியை பண்ணி முடிச்சுட்டு திரும்பவும் கோவை போறதுக்காக தருமபுரி வழியா வந்திருக்காங்க. அப்படி வந்து இவங்க தருமபுரி போர் ரோட்ஸ் பக்கம் வந்தப்போ முன்னாள் முதலமைச்சரை கைது பண்ணிட்டாங்க. அதனால எங்க பார்த்தாலுமே கலவரமா இருக்கு. அதனால பஸ்ஸை ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட பஸ் டிரைவரும் போர் ரோட்ஸ்ல இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற கலெக்டரேட் ஆபீஸை நோக்கி பஸ்ஸை ஓட்டிட்டு போறாரு. அப்படி போகும்போதே கலவரம் அதிகமானதுனால பஸ்ல இருந்த டோரையுமே ஜன்னலையுமே க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு பக்கம் ஜன்னல் மட்டும் திறந்து இருந்திருக்கு. கலெக்டர் ஆபீஸ்க்கு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே பஸ் மூவ் ஆகாம அதே இடத்துல நிக்குது. ஏன்னா ரோடு ஃபுல்லா கல்லும் கட்டையும் இருந்ததுனால பஸ் மூவ் ஆகாம அதே இடத்துல நின்னதுனால அந்த வழியா பைக்ல வந்த சில பேரு பெண்கள் இருந்த பஸ் மேல பெட்ரோலை ஊத்தி தீ வைக்கிறாங்க. இந்த தீ ரொம்பவே வேகமா பஸ்ல பரவ ஆரம்பிச்சு. உடனே அதே காலேஜ்ல இருந்து வந்த பசங்க பஸ்ல இருந்த பசங்க எல்லாம் வந்து அந்த பொண்ணுங்களை காப்பாத்த ஆரம்பிக்கிறாங்க. அதோட அங்க இருந்த பொதுமக்களுமே காப்பாத்துறாங்க. என்னதான் எல்லாரும் காப்பாத்த போராடினாலுமே பஸ்ஸுக்குள்ள 45 பேர் இருந்த நிலையில 42 பேரை மட்டும் தான் காப்பாத்த முடிஞ்சது. அதுலயுமே பாதி பேருக்கு பலத்த தீக்காயங்களோட தான் காப்பாத்தினாங்க. மீதி 3 பொண்ணுங்களான கோகிலவாணி, ஏமலதா, காயத்ரி இவங்க 3 பேரும் பஸ்ஸுக்குள்ளேயே தீக்கட்டியா கருகி போயிட்டாங்க. யாரோ ஒரு அரசியல் தலைவரை ஜெயில போட்டதுக்காக இந்த அப்பாவி 3 பொண்ணுங்களோட உயிர் பறி போயிருச்சு.